குட் மார்னிங்ப்பா. நான் வந்து ஒரு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி கொஸ்டின் வந்து முன்னாடி சால்வ் பண்ணியிருந்தேன். அதே கொஸ்டினை இங்கே திருப்பி சால்வ் பண்ணி காட்டுறேன், தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணி. இப்போ எப்பயுமே ஒரு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா நீங்கள் பேசிக்காக இந்த ரியாக்ஷன்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிடணும். அதாவது என்னன்னா, ஒரு 7-8 ரியாக்ஷன் தான் திருப்பி ரிப்பீட்டடாக நடந்துகிட்டே இருக்க போகுது. ஒரே மெக்கானிசம் தான். அதை தவிர்த்து அந்த ரியேஜென்ட்டாலேயோ ரியாக்டன்ட்டாலேயோ வேற மெக்கானிசம் கொடுக்க முடியாது. ஆனா நம்ம என்ன நினைப்போம்னா, அந்த அந்த விதவிதமான மெக்கானிசம் வருது, நிறைய படிக்க வேண்டியிருக்கு அப்படின்னு நினைப்போம். அப்படி இல்லைங்கிறதுக்காக நான் எப்பயுமே ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி டீல் பண்ணும்போது இந்த விஷயத்தை நீங்க பக்கத்துல வச்சுக்கூடாது. தட் இஸ், நீங்க ஒரு 7-5 மெக்கானிசத்தை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். தெர் இஸ் மெக்கானிசம்னா என்ன ரியாக்ஷன் இருக்கும், நான் மெக்கானிசம்னா கம்ப்ளீட் மெக்கானிசம் கூட சொல்லல, என்ன ரியாக்ஷன் அதுல நடக்கும் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். நம்ம 11th and 12th ஸ்டாண்டர்ட்ல ஃபர்ஸ்ட் படிக்கிறது ஹைட்ரோ கார்பன் இல்லையா? ஹைட்ரோ கார்பன்ல நம்ம அல்கேன், அதாவது சம் பேசிக் கான்செப்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரியை தவிர்த்து அல்கேன் படிப்போம், அல்கீன் படிப்போம், அல்கைன் படிப்போம். அல்கீன் அல்கைன் ரெண்டுலயுமே டபுள் பாண்ட் இருக்குடா. எப்பயுமே டபுள் பாண்ட் இருக்கிற காம்பவுண்ட் வந்து அடிஷன். டபுள் பாண்டோ ட்ரிபிள் பாண்டோ இருக்கிற காம்பவுண்ட் அடிஷன் மட்டும் தான் கொடுக்க முடியும். இப்ப இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க பாசிட்டிவ் ஸ்பீசிஸ் நெகட்டிவ் ஸ்பீசிஸ் கொடுக்குறீங்க. அடிஷன்னா என்ன அர்த்தம்? அந்த பாண்டை உடைக்கிறோம், உடைச்சிட்டு இப்படி ஒன்னு ஆட் பண்றோம், இப்படி ஒன்னு ஆட் பண்ணுறோம், அவ்வளவுதான். இப்ப இதை உடைக்கும் போது என்ன ஆகும்னா, ஒரு பக்கம் பிளஸ் இன்னொரு பக்கம் மைனஸ் ஆட் பண்ணிக்கலாம். எலக்ட்ரோஃபைலுக்கு இன்னொரு பக்கம் நியூக்ளியோஃபைல் ஆட் பண்ணலாம். பட் இப்ப என்னன்னா, அதாவது நான் இ பிளஸ் இண்டிகேட் பண்றது எலக்ட்ரோஃபைல், NU பிளஸ் NU மைனஸ்ங்கிறது இண்டிகேட் பண்றது நியூக்ளியோஃபைல். ஏன் நியூக்ளியோஃபைல்னு சொல்றோம்? நியூக்ளியஸை தேடி ஓடுறதுனால அது நியூக்ளியோஃபைல்னு சொல்றோம். நியூக்ளியஸ் மேல பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். அப்ப நெகட்டிவ் சார்ஜ் இருந்தா தான் பாசிட்டிவ் சார்ஜ் தேடி ஓட முடியும். இப்ப ரெண்டையுமே ஆட் பண்றதுனால இது எலக்ட்ரோஃபிலிக் அடிஷனும் நியூக்ளியோஃபிலிக் அடிஷனும் நம்ம கேட்டகரைஸ் பண்ண முடியாது. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அல்கேன்ல அது ரொம்ப சோம்பேறிப்பா. அதுக்கு வந்து எந்த ரியாக்ஷனுமே கொடுக்க முடியாது. அதால கொடுக்க முடிஞ்ச ஒரே ரியாக்ஷன் ஃப்ரீ ரேடிக்கல் சப்ஸ்டிடியூஷன் மட்டும்தான். ஃப்ரீ ரேடிக்கல் சப்ஸ்டிடியூஷன் ரொம்ப லிமிடெட் ரியாக்ஷன் தான். நீங்க ரொம்ப கவலைப்பட வேண்டியதில்லை ஃப்ரீ ரேடிக்கல் சப்ஸ்டிடியூஷன் பொறுத்த வரைக்கும். ஏன்னா ரியாக்டிவிட்டி பேசிஸ்ல பாத்தீங்கன்னா பிரைமரி செகண்டரி டெர்ஷியரியில டெர்ஷியரி வேகமா ரியாக்ட் பண்ணாது. அதாவது ஹைட்ரோ கார்பனுக்கு பிரைமரி டெர்ஷியரி செகண்டரி வேற, அல்கைல் ஹாலைடுக்கு அல்கைல் ஆல்கஹாலுக்கு அமீனுக்கு பிரைமரி செகண்டரி வேற, டெர்ஷியரி வேற. ஸோ அதை நீங்க நல்லா பாத்துக்கிடணும். இந்த ஒரு வீடியோல எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது இல்லையா? ஜஸ்ட் நான் சும்மா சொல்றேன். ஃப்ரீ ரேடிக்கல் நான் சொல்றதெல்லாம் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் பார்க்க வேண்டி இருக்குன்னு சொல்லிட்டு கையோட பாத்துருங்க, சோம்பேறி தடப்படாம. ஃப்ரீ ரேடிக்கல் சப்ஸ்டிடியூஷன், இதால ஃப்ரீ ரேடிக்கல் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் மட்டும் தான் கொடுக்க முடியும். வேற என்ன ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம்? அல்கைல் ஹாலைடு அரைல் ஹாலைடு, தட் இஸ் ஹாலோ அல்கேன் அண்ட் ஹாலோ அரேன்ஸ் படிக்கிறோமா? அல்கைல் ஹாலைடு கேட்டகரியில என்னென்ன வரும்? பிரைமரி செகண்டரி டெர்ஷியரி அல்லைல் பென்சைல் இதெல்லாம் வரும் இல்லையா? அது எல்லாத்தாலையும் எதை கொடுக்க முடியும்னா நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் கொடுக்க முடியும். நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன். அது போக பீட்டா எலிமினேஷன், 2 ரியாக்ஷன் கொடுக்க முடியும் அல்கைல் ஹாலைடால. ஸோ அல்கைல் ஹாலைடும் அல்கைல் ஆல்கஹாலும் கிட்டத்தட்ட அக்கா தங்கச்சி மாதிரி, ட்வின் மாதிரி. ஸோ என்னன்னா, ஒரே மாதிரியான ரியாக்ஷனே 2 பேரும் கொடுத்துட்டு இருப்பாங்க. அல்கைல் ஆல்கஹால், அரோமேட்டிக் பத்தி நான் பேச வரல. ஸோ அல்கைல் ஆல்கஹால் இதுவுமே என்ன பண்ணணும்னா நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன், பீட்டா எலிமினேஷன், இந்த ரியாக்ஷன் தான். இதை பத்தி கவலைப்பட தேவையில்லை. நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் கொடுக்கணும்னா அதுக்கேத்தாப்புல ரியேஜென்ட் ஆட் பண்ணணும். ஒரே காம்பவுண்ட் தான் 2 விதமான ரியாக்டன் கொடுக்க போது. நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் கொடுக்கணும்னா அதுக்கு ஒரு மாதிரியான ரியேஜென்ட் ஆட் பண்ணணும். பீட்டா எலிமினேஷனா அதுக்கு ஒரு மாதிரியான ரியேஜென்ட் ஆட் பண்ணணும். நீங்க இந்த மெக்கானிசத்துல இருந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்தையும் மெமரைஸ் பண்றதுக்கும் சரி, ரீகால் பண்றதுக்கும் வசதியா இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம என்ன படிக்கிறோம்னா, அரைல் ஆல்கஹால், அரைல் ஹாலைட், ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ் படிக்கிறோம் இல்லையா? ஆல்டிஹைடு கீட்டோன்ல கார்பனைல் குரூப் இருக்குப்பா. ஆல்டிஹைடு கீட்டோன்ல மட்டும் இல்ல, கார்பனைல் குரூப் இருக்க எந்த ஒரு இதுலயுமே கார்பன் மேல டெல் பிளஸ் சார்ஜும் ஓ மேல டெல் மைனஸ் சார்ஜும் வரதுனால இந்த டெல் பிளஸ் நோக்கி நியூக்ளியோஃபைல் எப்பயுமே ஓடி வரும். அந்த ஓ மைனஸ் நோக்கி எலக்ட்ரோஃபைல் வரும். பட் நம்ம வந்து ஆல்டிஹைடு அண்ட் கீட்டோன்ல கார்பன் அண்ட் ஆக்சிஜனுக்கு இடையில டபுள் பாண்ட் இருக்கிறதுனால கார்பனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த அடிஷனை, இதுவும் ஒரு அடிஷன் தான். இங்க அடிஷன் நடந்த மாதிரி இதுவும் ஒரு அடிஷன் தான். ஆனா இதை நம்ம நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் கேட்டகரைஸ் பண்ணிடலாம். ஏன்னா இன்னொரு எலக்ட்ரோஃபைல் ஆட் ஆக போறது ஆக்சிஜன்ல தான். நம்மளுக்கு கார்பனுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்போம் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில. அதனால இதோட பெயர் இது அடிஷனா இருந்தாலும் நியூக்ளியோஃபைல் வந்து கார்பன்ல ஆட் ஆகிறதுனால இதை நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. இப்ப இதே மாதிரி கார்பாக்சிலிக் ஆசிட் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுலயும் கார்பனைல் குரூப் இருக்கு. கார்பன் டை ஆக்சைடு வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுலயும் கார்பனைல் குரூப் இருக்கு. அமைடு வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுலயும் கார்பனைல் குரூப் இருக்கு. ஸோ இந்த கார்பனைல் குரூப் எல்லாமே இந்த இது கொடுக்கும். ஆனா இங்கெல்லாம் என்னன்னா பக்கத்துல இருக்கிறது வெறும் ஒரு ஆக்டிவ் குரூப். கார்பன் டை ஆக்சைடுக்கு பதிலாக நான் தப்பா எழுதிருக்கேன் பாருங்க. சரி, இதெல்லாம் என்னன்னா பக்கத்துல இருக்கிறது வந்து ஆக்டிவ் குரூப். பக்கத்துல இருக்கிற குரூப் ரொம்ப மந்தமான குரூப்பா இருந்துச்சு அப்படின்னா, அதாவது ஆல்டிஹைடு கீட்டோன்ல அப்படி இல்லப்பா. ஏன்னா ஆல்டிஹைட்ல பாத்தீங்கன்னா சி டபுள் பாண்ட் OH, கீட்டோன்ல பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஆல்கைல் குரூப். ஹச்சோ ஆரோ அவ்வளவு ஆக்டிவ் குரூப்பே கிடையாது, அது ஒரு மந்தமான குரூப். அதனால அதை பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஆனா இவங்க பக்கத்துல இருக்கிறது ஆக்டிவ் குரூப். ஸோ இங்க பெரும்பாலும் என்ன ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, கார்பன் டை ஆக்சைடுல அந்த ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் பெரும்பாலும் ஆக்டிவ் குரூப் பக்கத்துல இருந்ததுன்னா பக்கத்துல இருக்கிறத ரிமூவ் பண்ணிட்டு போக முடிஞ்சா அது நியூக்ளியோஃபிலிக் அடிஷனை நடத்திட்டு எலிமினேஷனே நடத்தி விட்டுரும்.
நியூக்ளியோபிலிக் அடிஷன் அது போக எலிமினேஷனையும் சேர்த்து நடத்தி விட்டுரும். நியூக்ளியோபிலிக் அடிஷன் எலிமினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மெக்கானிசத்தை. இதே இது இப்ப நான் அரோமேட்டிக் எதுவுமே சொல்லல பாத்தீங்களா, ஏன்னா அரோமேட்டிக் எல்லாத்துலயுமே ஒரே ரியாக்ஷன் தான். அரோமேட்டிக்கா இருந்ததுன்னா அதுல எலக்ட்ரோபிலிக் சப்ஸ்டியூஷன் தான். என்ன பிளஸ் ஆர் குரூப் மைனஸ் ஆர் குரூப்பை பத்தி எலக்ட்ரோபிலிக் சப்ஸ்டியூஷன் போகிற இடம் வந்து வேற மாதிரி இருக்கும். ஸோ எலக்ட்ரோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் புரிஞ்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எலக்ட்ரோபிலிக் சப்ஸ்டியூஷன் அவ்வளவுதான்ப்பா. இந்த இதை வந்து ஒரு மெயினான பேஜ்ல வச்சுக்கோங்க அடிக்கடி. இப்ப நீங்க அல்கீனை பாக்குறீங்கன்னா, ஓ அல்கீன்ல இந்த ரியாக்ஷன் நடக்கும் சொன்னாங்க, நடக்குதா அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா மேஜரா 95% இந்த ரியாக்ஷன் தான் நடக்கும். சம் ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் இருக்கும், சில எக்ஸெப்ஷன் இருக்கும். அது வந்து இதை பார்த்து படிச்சாலே அது ஆட்டோமேட்டிக்கா மெமரைஸ் ஆகும். அதை தனியா உட்காந்து படிச்சுட்டு இது என்ன இப்படி 7 தான் சொல்லிட்டு எக்கச்சக்கமா சொல்லிட்டு இருக்காங்க, ஒரு 5-6 தான் எக்ஸ்ட்ராவா இருக்கும். ஆனா இது 95% இருக்கும். இந்த 95% கொடுக்குற கான்பிடென்ட் அதை ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிடும். தட் இஸ் அந்த 5%. இப்ப நான் சொல்றேன் இந்த ரியாக்ஷன் நம்ம சால்வ் பண்ணுவோமா. இந்த ரியாக்ஷன்ல பாருங்க, இங்க ஹாலோபென்சின் எடுத்திருக்காங்க. இது ஒரு அரோமேட்டிக் காம்பவுண்ட். இது வந்து ஒரு பிளஸ் ஆர் குரூப் மைனஸ் ஆர் குரூப் எல்லாம் என்னங்கிறத ஜிஓசில போய் தெரிஞ்சுக்கிடணும். இப்ப இந்த வீடியோல எல்லாத்தையுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. நீங்க என்ன செய்யணும்னா பிளஸ் ஆர் குரூப்னு சொன்னாங்களே அது என்ன அப்படின்னு முன்னாடி போய் பார்க்கணும். எப்பயுமே ஒரு கொஸ்டினை புதுசா பாக்குறோம், ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இது வரைக்கும் தொட்டதே இல்ல பார்த்தாலே பயமா இருக்கும், எரிச்சலா இருக்கும். இதுக்கு முன்னாடி நான் வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை வந்து மனப்பாடம் பண்ணி தான் எழுதியிருந்தேன் அப்படின்னா நீங்க பயப்பட தேவையில்லை. நீங்க என்ன பண்ணலாம்னா, இப்ப நான் சொல்றேன் இந்த வீடியோல பாக்குறீங்களா பிளஸ் ஆர் குரூப்னு ஒன்னு சொல்லுவேன். ஆனா அதை பத்தின எக்ஸ்பிளனேஷன் இந்த வீடியோல சொல்லியிருக்க மாட்டேன். முன்னாடி சொல்லியிருக்கேன்னு பார்க்கலாம். பட் நான் பிளஸ் ஆர் குரூப்னு பர்டிகுலரா போட்டு சொல்ல, நீங்க போய் புக்ல தேடணும். இல்ல எனக்கு தேடியும் அந்த பிளஸ் ஆர் குரூப்ல சந்தேகம் இருக்கு அப்படின்னா வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க, அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன். பிளஸ் ஆர் குரூப்னு ஒரு வார்த்தை சொன்னீங்களே, இந்த இடத்துல இப்படி சொன்னீங்களா, அது எனக்கு புரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் அதுக்கு ஒன்று போடுறேன். இல்லாட்டி நீங்களே என்ன செய்ய, இதெல்லாம் ஈஸி கான்செப்டா, ஈஸியா இருக்கிறத மட்டும் தான் சொல்ல மாட்டேன். நீங்க அதை வந்து சும்மா பின்னாடி போய் திரும்பி பார்த்தாலே கிடைச்சிடும். நீங்க அதெல்லாம் பண்ணிருப்பீங்க, அதெல்லாம் கிராஸ் பண்ணி வந்திருப்பீங்க. என்ன மனப்பாடம் பண்ணி பண்ணிருக்கிறதுனால என்ன பிளஸ் ஆறு என்ன மைனஸ் ஆறுங்கிறது தெரிஞ்சிருக்காது. ஸோ பிளஸ் ஆர் குரூப்பா இருந்துச்சு அப்படின்னா ஆர்த்தோ பாரா டைரக்டிங் சப்ஸ்டியூஷனா இருக்கும். நியூக்ளியோபிலிக்ஸ் எலக்ட்ரோபிலிக் சப்ஸ்டியூஷன் தான் நடக்கும். எலக்ட்ரோஃபைல் எங்க ஆட் ஆகலாம், இங்க ஆட் ஆகலாம், இல்லாட்டி இங்க ஆட் ஆகலாம். அதுல இங்க பேரா பொசிஷன்ல ஆட் ஆகிறதா மேஜரா இருக்கும். ஏன்னா ஆர்த்தோ பொசிஷன்ல குளோரின் பக்கத்துல இருக்கிறதுனால இடிக்கிறதுக்கு பேரு ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் சொல்லுவாங்க. சரி, இப்ப பிரச்சனை என்னன்னா, நான் இங்க மெக்னீசியம் ட்ரை ஈத்தர் போடுறேன். அதாவது ஆக்சுவலா நான் வந்து இங்க எலக்ட்ரோஃபைல் சப்ஸ்டியூஷன் நடத்தினா நான் ஒரு எலக்ட்ரோஃபைல ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கணும் இந்த காம்பவுண்டுக்கு. ஆனா நான் கொடுத்தது எலக்ட்ரோஃபைலே கிடையாது, நான் மெட்டலை போட்டு ட்ரை ஈத்தர் போடுறேன். சரி, அப்ப எலக்ட்ரோஃபைல எப்படி மேம் கொடுக்குறது அப்படின்னா, எலக்ட்ரோஃபைல கொடுக்கணும்னா AlCl3 இந்த மாதிரி கேட்டலிஸ்ட் போட்டு ப்ரொடியூஸ் பண்ணணும். இப்ப இது ரெண்டையும் போட்டீங்கன்னா Cl+ ஆட்டோமேட்டிக்கா ஃபார்ம் ஆயிரும். எந்த ஒரு ஸ்பீசிஸ் மேல பிளஸ் சார்ஜ் இருந்தாலும் அது வந்து எலக்ட்ரோஃபைல். ஸோ இப்போ இந்த நான் எலக்ட்ரோஃபைல ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்திருந்தா இங்க எலக்ட்ரோஃபைலிக் சப்ஸ்டியூஷன் நடக்கும். பெரும்பாலும் எலக்ட்ரோஃபைலிக் சப்ஸ்டியூஷன் தான் நடக்க வைப்பாங்க. சில கேசஸ்ல, இப்ப கிரிக்னார்ட் ரியேஜன் கேசஸ்ல ஹாலோ காம்பவுண்ட்ஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா எலக்ட்ரோஃபைலிக் சப்ஸ்டியூஷன் கிடையாது. என்னன்னா எலக்ட்ரோஃபைலிக் சப்ஸ்டியூஷன் மாதிரியே தான் ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்கும், ஆர்கனோமெட்டாலிக் ரியாக்ஷன்ஸ் நடக்கும். நீங்க ரொம்ப அந்த மெக்கானிசத்தெல்லாம் போய் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டியதுல, ஜஸ்ட் கிரிக்னார்ட் ரியேஜென்ட்ல ஸ்பெஷல் ரொம்ப ரொம்ப ஈஸிப்பா. கிரிக்னார்ட் ரியேஜென்ட் நம்ம கொடுத்த அந்த 7 மெக்கானிசத்துக்குள்ள கொண்டு வராம ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. என்னன்னா மெக்னீசியம் ட்ரை ஈத்தர், அதாவது ஃபர்ஸ்ட் கிரிக்னார்ட் ரியேஜென்ட் நான் அப்படியே யூஸ் பண்றேன் பாருங்க. ஒரு ஹாலோ காம்பவுண்ட் எடுக்கிறேன், அந்த ஹாலோ காம்பவுண்ட்ல கிரிக்னார்ட் ரியேஜென்ட் யூஸ் பண்றேன். கிரிக்னார்ட் ரியேஜென்ட் பாருங்க, Mg ட்ரை ஈத்தர், கிரிக்னார்ட் ரியேஜென்ட் ப்ரொடியூஸ் பண்ண போறேன். மெக்னீசியம் ட்ரை ஈத்தர் ஏன் போடணும், வாட்டர் ஏன் போடக்கூடாது அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கு. போய் அதை செக் பண்ணி பாருங்க. அது தெரியலன்னா அது தெரியல, அதை எனக்கு இன்னொரு வீடியோல சொல்லிருங்கன்னு எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்க, சரியா? ஸோ இங்க பாருங்கப்பா, மெக்னீசியத்தை நீங்க போட்டீங்கன்னா எப்பயுமே ஹாலோ காம்பவுண்ட்ல மெக்னீசியம் போட்டீங்கன்னா அது போய் நடுவுல நின்னுக்கிடும், MgCl. இப்ப இந்த கிரிக்னார்ட் ரியேஜென்ட் அதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் பாருங்க. இந்த கிரிக்னார்ட் ரியேஜென்ட்க்கு அப்புறம் செகண்ட் ஸ்டெப்ல என்ன பண்ண போறோம், CO2 ஆட் பண்ண போறோம். அப்ப நான் CO2 எடுக்கிறேன். கார்பனைல் குரூப் பத்தி உங்களுக்கு தெரியும், இது டெல் பிளஸ் டெல் மைனஸ் கிரியேட் ஆயினிக்கும். அதனால நம்ம பார்ட்லயும் பிளஸ் மைனஸ் கிரியேட் பண்ணி வச்சிருவோம். எப்பயுமே மெட்டல் பார்ட் பாசிட்டிவா இருக்கும்பா, அது கூட அட்டாச் பண்ணிருக்கிற கார்பன் பார்ட் பிளஸ்ஸா இருக்கும், சாரி மைனஸா இருக்கும். ஸோ இப்ப பாருங்க, நான் டெல் பிளஸ்ல வந்து என்ன ஆகணும், மைனஸ் வந்து ஆட் ஆகணும். அதனாலதான் இதோட பேரை நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம், கார்பன் டை ஆக்சைடு போட்டவனையும் அந்த டெல் பிளஸ்ல வந்து ஒரு பக்கம் இருக்கிற கார்பனைல் குரூப் அப்படியே வச்சுக்கிறேன், அந்த டெல் பிளஸ்ல வந்து மைனஸ் சார்ஜ் ஆட் ஆகணும். ஸோ ஃபினைல் ரிங்கை கொண்டு வந்து ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பாருங்க, இந்த பாண்டை உடைக்கணும். ஏன்னா அடிஷன் ரியாக்ஷன்ல அடிஷனா பாண்டை உடைச்சு 2 ஒட்ட வைக்கிறது. ஸோ இப்போ நான் MgCl ஒட்ட வச்சாச்சு. இப்போ என்னன்னா எனக்கு இங்க பக்கத்துல இருக்கிறது எதுவுமே ஆக்டிவ் பார்ட் கிடையாது. இப்போ இது வேற ஒருவேளை ஆக்டிவ் பார்ட்டா இருந்துச்சு அப்படின்னா, ஆக்டிவ் பார்ட்னா என்ன உடைக்க முடிஞ்ச பார்ட்டா இருந்தது அப்படின்னா எலிமினேஷன் நடந்து விட்டுருக்கோம் இப்போ. ஆனா இப்போ எலிமினேஷன் நடக்கிறதுக்கு வழி இல்லை. என்ன ஆகும்னா இது ரெண்டுமே உடஞ்சு வெளியே போகாத கேஸ். அதனால என்ன ஆகும்னா ஹைட்ராலிசிஸ் தவிர்த்து நம்மளுக்கு வேற வழி இல்லை MgCl தூக்குறதுக்கு. அப்ப இங்க ஒரு H ஆட் பண்ணணும், இங்க ஒரு OH. ஹைட்ராலிசிஸ்னா என்ன, தண்ணிய HOHன்னு பிரிச்சு ஆட் பண்றது. அதைத்தான் அவங்க இந்த கார்பன் டை ஆக்சைடோட சேர்த்தே பண்ணிருக்காங்க பாருங்க. H3O+னா என்ன அர்த்தம், ஆசிட் கேட்டலிஸ்ட எடுத்துக்கிட்டு அதுல தண்ணி ஆட் பண்ணிருக்காங்க. அப்படி ஆட் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன ஆயிருக்கு பாருங்க, பென்சீன் ரிங் எடுத்திருக்காங்க, அதுல C டபுள் பாண்ட் O குரூப் இருக்கு. அதுல பாருங்க O MgCl இருக்கு இல்லையா, அதுல
இந்த இடத்துல ஆட் பண்ணி இந்த இடத்துல பிரிச்சு இங்க ஹச் இங்க ஓஹெச்னு ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ இங்க ஹச் இருக்கு, இங்க ஓஹெச், MgCl OHங்கிற பை ப்ராடக்ட் கிடைக்குது. அதோட நிப்பாட்டல அவங்க. அதுக்கப்புறமா புரோமினின் NaOH போட்டிருக்காங்க. இங்க பாருங்கப்பா, இது வந்து அமீன்ஸ் ரியாக்ஷன். நான் அமீன்ஸை பத்தி இங்க சொல்லல, ஏன்னா அமீன்ஸ் கொஞ்சம் வந்து இன்ஆர்கானிக் ஆர்கானிக் பிஹேவியர் சேர்ந்து இருக்கிறதுனால கொஞ்சம் வேற மாதிரி பிஹேவ் பண்ண, அதனால அதை நான் இதுல சொல்லல. அது வந்து ஸ்பெஷல் கேட்டகரிப்பா. அந்த லெசனை நீங்க படிச்சீங்கன்னா தான் நிறைய விஷயம் புரியும். ஸோ அமீன்ஸ் லெசனை நான் இன்னொரு இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல எக்ஸ்பிளனேஷன் வேணா, நான் அமீன்ஸ் லெசனை வேணா நான் இன்னொரு வீடியோ போடுறேன். இப்ப பாருங்க, இதுல புரோமினின் NaOH போடுறாங்க அப்படின்னா இதுல வந்து ஹாஃப்மன் டீக்ரடேஷன் இல்லாட்டி ஹாஃப்மன் புரோமமைடு ரியாக்ஷன் நடக்கும்பா. ஹாஃப்மன் டீக்ரடேஷன், ஹாஃப்மன் புரோமமைடு ரியாக்ஷன் ரெண்டும் ஒண்ணுதான். டீக்ரடேஷன் என்ன அர்த்தம்? அந்த C டபுள் பாண்ட் O குரூப் அப்படியே தூக்கி விட்டுறலாம். தூக்கி விட்டுட்டு என்னது கிடைக்கும் அப்படிங்கறத பாருங்க. சரி, நான் அந்த இடத்துல ஒரு சின்ன தப்பு விடுறேன். நான் ஆக்சுவலா வீடியோவை டெலிட் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு முதல்ல இருந்து போடலாம் பார்த்தேன். இல்ல வேண்டாம், ஏன்னா அந்த நான் ஹாஃப்மன் புரோமமைட் போடல அதுக்கு முன்னாடி. ஏன்னா ஹாஃப்மன் புரோமமைட் போடணும்னா அமைடு எடுத்து தான் போடணும். நானே தப்பு பண்றேன் பாருங்க. இப்ப கார்பாக்சிலிக் ஆசிட் இருக்கு இல்லையா, அந்த கார்பாக்சிலிக் ஆசிட் எடுத்து, இந்த கார்பாக்சிலிக் ஆசிட் இருக்குல்ல, அந்த அதை எடுத்து அதுல NH3 போட்டிருக்காங்க தேர்ட் ஸ்டெப்ல, அதை விட்டுட்டேன் பாருங்க. சோ நான் NH3 ஆட் பண்ணிக்கிறேன். NH3 ஆட் பண்ணா உங்களுக்கு தான் தெரியுமே கார்பாக்சிலிக் ஆசிட்ல என்ன ரியாக்ஷன் நடக்கும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். என்ன ரியாக்ஷன் நடக்கும்? எலக்ட்ரோஃபைல் கொடுத்தா கார்பாக்சிலிக் ஆசிட் வந்து -R குரூப்பா, அதனால மெட்டா பொசிஷன்ல எலக்ட்ரோஃபைல் ஆட் பண்ணும். நான் எலக்ட்ரோஃபைல் கொடுக்கல, நியூக்ளியோஃபைல் கொடுக்குறேன். தட் இஸ் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸோட இருக்கிற ஒரு நியூக்ளியோஃபைல கொடுக்குறேன். இது என்ன ஆகும்னா C டபுள் பாண்ட் O NH2 மாறிடும். அது எப்படி மாறுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் தான் சொன்னேனே, அடிஷன் எலிமினேஷன். இங்க என்ன எலிமினேட் ஆயிருக்கு? வாட்டர் மாலிகுல் எலிமினேட் ஆயிருக்கு பாருங்க. வாட்டர் மாலிகுல் இந்த ப்ராசஸ்ல எலிமினேட் ஆயிரும். அடிஷன் எலிமினேஷன் மெக்கானிசம். அதனால அமைடு கிடைச்சிருக்கு. இந்த அமைடுல எடுத்து அதுக்கப்புறமா புரோமினின் NaOH போட்டீங்க அப்படின்னா, ஏன்னா அமைடு எல்லாமே வித்தியாசமா ரியாக்ட் பண்ணுப்பா. அமீன்ஸ்குரிய ரியாக்ஷன் பார்ட்டை நான் தனியா ஒரு வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப நான் புரோமினின் NaOH போட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இதுல ஹாஃப்மன் டீக்ரடேஷன் ரியாக்ஷன் நடக்கும். ஹாஃப்மன் டீக்ரடேஷன்ல பெரிய மெக்கானிசம் தான், அதை படிச்சு இப்போதைக்கு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். நான் எல்லாம் படிச்சுட்டேன், பேசிக்ஸ்ல தரவா இருக்கேன், எங்க அந்த ஹாஃப்மன் மெக்கானிசத்தை சொல்லுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லி தரேன். நல்லா தரவா இருக்கீங்கன்னா நிறைய கொஸ்டினுக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுது அப்படின்னா. ஏன்னா நீட் பார்ட்டுக்கு மெக்கானிசம் தேவை இல்லை, பட் இன்டர்மீடியேட் என்ன, எத்தனை மாலிகுல், இதெல்லாம் கேட்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் டெப்தா உள்ள போக வேண்டியிருக்கு. அதெல்லாம் நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு, எப்படின்னு ஷார்ட்கட் சொல்லித்தரேன். பட் ஷார்ட்கட்டை நான் என்கரேஜ் பண்றது இல்லை. இன்னும் இந்த இடத்துல வந்து ரீஅரேஞ்ச்மெண்ட் மெக்கானிசத்தை பார்த்துட்டு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியே கஷ்டம்ட்டு போயிருவீங்க. அதனாலதான் அந்த மாதிரி பெரிய பெரிய மெக்கானிசம் இல்லாமலே பண்றதுக்கு சில வழி வச்சிருக்கேன். ரொம்ப நிறைய ஷார்ட்கட்லாம் இல்லப்பா, ஒரு 2-3 ஷார்ட்கட் தான். ஸோ இப்போ ஹாஃப்மன் டீக்ரடேஷன் பண்ணீங்கன்னா C டபுள் பாண்ட் O அப்படியே வெளியே ஓடி போயிடும். அது வெளியே ஓடி போயிடுச்சுன்னா நம்மளுக்கு கிடைக்கிற காம்பவுண்ட் என்ன? NH2, அவ்வளவுதான். ஸோ தட் இஸ் அனிலின் நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகும். இதுல Bங்கிறது அனிலின் தான்ப்பா. இங்க வந்து என்ன கேட்கலாம் அப்படின்னா, ஹாஃப்மன் புரோமமைட் ரியாக்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும், நான் வந்து ஒரு 4 பேர் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் கொடுப்பேன். அந்த 4 பேர் ஆஃப் ரியாக்ஷன்ஸை வச்சுக்கிட்டே நிறைய ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை சால்வ் பண்ணிடலாம். நான் அதை இன்னொரு வீடியோல 4 பேர் ஆஃப் ரியாக்ஷன் என்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்றேன். நிறைய ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி தெரிஞ்சாதான் அந்த பேர் ஆஃப் ரியாக்ஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இப்போ இதுல இன்டர்மீடியேட் என்னன்னு பாருங்க. இந்த இன்டர்மீடியேட் வந்து ரீஅரேஞ்ச்மெண்ட் வரதுனால, அதாவது ரீஅரேஞ்ச்மெண்ட்னா N வந்து இப்ப என்ன ஃபினைல் குரூப்போட ஜாயிண்ட் ஆகணும். அப்போ ரீஅரேஞ்ச்மெண்ட் நடந்திருந்தனாலதான் வந்திருக்கு. N டபுள் பாண்ட் C டபுள் பாண்ட் O, இதுதான்ப்பா இன்டர்மீடியேட். இந்த இன்டர்மீடியேட்டை கேட்பாங்க மேக்சிமம், மற்றபடி வந்து மெக்கானிசம் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ Bங்கிற காம்பவுண்ட் NH2, தட் இஸ் அனிலின். அந்த கொஸ்டினுக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டூ மச் எக்ஸ்பிளனேஷன் சில நேரங்களில் கொடுக்க வேண்டியிருக்குடா. சில பிள்ளைங்க வந்து நீங்க இந்த டவுட் ஒரு பொண்ணு எனக்கு அனுப்பியிருந்தீங்க, இப்ப இதுக்குரிய டவுட்டை மட்டும் உங்களுக்கு சொன்னா போதும். ஆனா வேற புதுசா படிக்கிறவங்களுக்கு இது ஏன் பண்ணாங்க எதுவுமே தெரியாது. அது இந்த வீடியோ பார்த்தாலே அப்புறம் என்ன இது புக்ல இருக்கிறத விட இது காம்ப்ளிகேட்டடா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தோண ஆரம்பிச்சிடும். அதனால கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருந்தேன். நீங்க ஸ்கிப் பண்ணி பாத்துக்கோங்கம்மா. தேங்க்யூடா.